ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நமக்கு மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்ம வீடியோஸில் வந்துட்டு இப்போது அவங்க எல்லாமே திருச்செங்கோடு வந்திருக்க மாதிரி அப்படி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் ஊர் அப்படின்போது எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் அந்தளவுக்குலாம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறத வச்சு பண்ணுறது தான். இதில் ஏதாவது தப்பு தவறாக நான் எதாவது சொல்லியிருந்தனாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தினமும் என்னடா நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கும். எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. இப்படியெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்ற ஒரு ரீசன்னால் தான் இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஃபேஸ் காட்டுறதெல்லாம் நான் நிறுத்திக்கிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி உமா, உடம்பு பார்த்துக்க. நேரத்துக்கு மாத்திரையை போடு. அப்புறம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்ருக்காத. நான் போயிட்டு வரேன். ஏங்க, கல்யாணம் ஆகி 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே. இங்கே இருந்து வேலை செஞ்சா ஆவாதா? இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு தான் வேலைக்கு போகணுமா? இங்கே இருந்து ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்க்கலாம்ல. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட தான் காடு கரணி எல்லாம் இருக்குல்ல. இதையெல்லாம் விட்டுட்டு அம்புட்ட தூரம் போகணுமா? கம்மனு இங்கே இருக்குங்க. உன் வருத்தம் என்னன்னு புரியுது. எனக்கு மட்டும் என்ன ஆசையா உன்னை விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் போய் வேலை செய்யணும் வைக்கணும்னு? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம குடும்ப சூழ்நிலை, இப்போ நான் வேலைக்கு போகலன்னு வை, நம்ம குடும்ப தலையில் பெரிய பாரங்களே விழுந்துடும். அதுக்கப்புறம் மானம் கெட்டு மரியாதை கெட்டு தான் நிற்கணும். அதுக்காக தான் நான் போகிறேன். புரிஞ்சுக்கோ. ஒரு மனைவியாக நீ எனக்கு இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணணும். இப்படி அழுது வலியக்கூடாது. ஏங்க, நம்ம வீட்டில் என்னங்க கஷ்டம் இருக்குது? என்ன கஷ்டம் இருக்குது? சாப்பாட்டுக்கு கஞ்சமா, உடுத்த உடைக்கு கொஞ்சம் கஞ்சமா, இல்லை தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னு கஷ்டமா? எதுலேயுமே கஷ்டம் இல்லையேங்க. அப்புறம் ஏங்க அம்முடைய தூரத்துக்கு நீங்கள் போகணும்? நீங்கள் எங்கேயும் போக வேணாங்க, இங்கேயே இருங்கங்க. ஐயோ உமா, உனக்கு சொன்னா புரியாது சரியா? நம்ம குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனை ஓடி இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. எதையும் உன் தலையில நான் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீ மாசமா இருக்க, புரியுதா? ஏங்க ப்ளீஸுங்க, நீங்க எங்கேயும் போக வேணாங்க, எங்கேயும் இருங்கங்க, எங்கேயும் போக வேணாங்க. ஓ, புரிஞ்சுக்கவுமா. எதுக்கு அப்படி நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? அதுவும் இல்லாம அப்பா இப்போ கஷ்டமான சூழ்நிலையில இருக்காரு. ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன விட்டுட்டு போக கூடாதுங்க. அத்தை கூட சொன்னாங்கல்ல, மாசமா இருக்க இந்த நேரத்துல உன்னோட தயவு அந்த பொண்ணுக்கு தேவைன்னு சொன்னாங்கல்லங்க. இருந்தா என் கூட எல்லாரும் இருந்தாலும் நீங்க இருக்க மாதிரி வருமாங்க? பாரு, கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நீ மட்டுமா தனியாக இருக்க? உங்கள் அம்மா இருக்காங்க, உனக்கு பேச்சு துணைக்கு எல்லாரும் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க, என் பாட்டி ஊர்லேருந்து வருவாங்க போவாங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நீ வருத்தப்படுற? சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏங்க, 1000 பேர் என் கூட இருக்கிறதுக்கும் நீங்கள் என் கூட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. புரிஞ்சுக்கோங்க, என்னை விட்டுட்டு போவாதீங்கங்க. நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்கோ, புரியுதா? என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? நீ கோவப்படுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்ல, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்றதையே கேட்காம நீ சொன்னதையே திருப்பி 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 சொன்னா அப்புறம் மனுஷனுக்கு கடுப்பாகுமா ஆவாதா? புரியுதா? உனக்கு புரியலையா? படித்த பிள்ளையா இருந்தால் கூட புரிஞ்சுக்கும். நீ தான் ஒரு படிக்காத தத்தியாச்சே, உனக்கு என்னத்தை தான் புரிஞ்சு தொலைய போகுது. இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? நீயும் உங்க அம்மாவும் என்ன சொன்னீங்க? நீ வீட்டுக்கு வந்த நேரம் நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொன்னேன். கடைசியில இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தெருவுக்கு வந்து நிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. நான் அதை பத்தி ஏதாவது ஒன்று பேசுறேன்னா வைக்கிறேன்னா அமைதியா போவோம் வாய் மூடிட்டு போட்டா வேணும்னு சும்மா நோண்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருந்தா இரு.
அப்படி இல்லையா என்னமோ பண்ணு, நான் போய் தான் ஆகணும். ஏன்னா என் அப்பாவோட மானம் முக்கியம், எங்கள் அம்மாவோட மரியாதை முக்கியம். அதுக்காக நான் போய் தான் ஆகணும். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நீயும் இப்போ உன் வயிற்றுல இருக்க பிள்ளையும் நடுத்தரவில் நாளைக்கு வந்து நிற்கக்கூடாதுன்னா இப்போ நான் போய் தான் ஆகணும். என்னங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏங்க ஏங்க என்னங்க? சரி சிம்ரனு, சரிங்கண்ணே. அப்போ நான் போயிட்டு போகிறேனே. ரோசா, அப்போல்லாம் நீ எவ்வளோ வாயடிப்ப, எவ்வளோ சண்டை போடுவ. அந்த நிமிஷம்லாம் யோசிச்சிருக்கேன், இவளுக்கு வாயே வலிக்குமா என. எல்லாத்தையும் இப்படி வாயாலேயே பரடாலேன்னு நினச்சி எத்தனையோ நாள் உன் மேலே கோவப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தடவை என் ஊரை விட்டு போகிறேன்னு இப்படி பேச முடியாமல் தவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அம்பட்டு வேதனையாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. என்ன பண்ணுறது, ஊரில் எல்லார் வீட்லேயும் தான் பிள்ளைங்க பிறக்குது. எனக்கும் பிறந்திருக்கு பாரு. ஊரில் பல பிள்ளைகளை பார்க்கும்போது சோத்திக்கே வழி இல்லாத பிள்ளைங்களாம் அப்பா அம்மாவுக்கு எப்படியாவது மரியாதையை சேர்க்கணும் அப்படின்னு முன்னேறி வரணும்னு கையை ஊனி காலை ஊனி வராங்க. ஆனால் நான் ஒன்று பெற்றிருக்கேன் பாரு. அதனால இன்னைக்கு நான் ஊரை விட்டே போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த மனுஷன் போனதுக்கப்புறம் இந்த ஊரில் உள்ளவங்களாம் எனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கூட நான் பெத்த பையனே எனக்கு துணையாக இல்லாத போது ஊருக்காரவங்களை எனக்கு வந்து துணையாக இருக்க போகிறாங்க. அதான் யாருக்கு எந்த பாரமும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் நம்ம பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டே போகிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இத்தனை வருஷம் பழகின பழக்கம், இத்தனை வருஷம் பழகின பழக்கத்தையும் விட்டு போக முடியல. அவர் ஞாபகார்த்தமாக இருக்கிற இந்த வீடு, அவர் வாழ்ந்த இந்த பூமி, இந்த மண்ணு, இந்த காத்தெல்லாம் விட்டுட்டு போகிறத நினைக்கும் போது அம்புட்டு வேதனையாக இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? நம்மளால எந்த பிள்ளைங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. இதை ஏதாவது அந்த பிள்ளைய பண்ணி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனு கேஸு அப்படி இப்படின்னு என்னால் அலையவும் முடியாது. இது எல்லாத்துக்காகவும் தான் நான் ஒரே தான் போகிறேன். அந்த குடும்பத்தில் சொல்லிடுங்க, இனிமேல் எங்களால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். நீயும் உடம்பு பார்த்துக்க. காலகாலத்தில் அவளுக்கு ஒரு கால் கட்டு போடுறது வழியை பாரு. நான் எல்லா பக்கமும் பொண்ணு கேட்டுதான் வச்சிருக்கேன். பொண்ணு அமையலை. அமைஞ்சதுன்னா கட்டி வைக்க வேண்டியதான். எப்பா இங்கே வாரு, கூப்பிடுறோமே கீழே இறங்கி வரானான்னு பார்த்தியா? அம்புட்டு திமிரு. எங்க கம்முனு இருங்க, அவளே வருத்தத்தில் இருக்கா. இந்த நேரத்தில் போய் பேசிக்கிட்டு. இங்கே பாரியா, ஒவ்வொரு பிள்ளையும் சுமந்து பெத்து எடுக்கும்போது எந்த தாய்க்கும் நீங்கள் இப்படி ஒரு தண்டனையை கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். உங்கள் அப்பா இந்த வீட்டை கட்ட அம்புட்டு கஷ்டப்பட்டாரு. ஆனால் அதுக்காக நீ ஒரு மண்ணு கல்லோ சங்கிலோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்தியா? ஒன்றும் கிடையாது. அப்படி கட்டின வீட்டையாவது பாதுகாக்கிற அளவுக்காவது இருந்திருக்கணும். அதுக்கும் துப்பு இல்லாத ஒரு பிள்ளையா இருக்க. உங்கள் ஆத்தா உன்னை நம்பி தான் இருக்காங்க. இந்த ஊரை விட்டு போகிற நேரமாவது நல்ல புத்தியோட பொழைச்சி நல்ல உங்கள் அம்மாவுக்கு கஞ்சி ஊத்துற வழியை பாரு. இப்படி இருந்தேன்னு வையே, காலத்துக்கும் நீ ஜெயிலில் தான் கம்பி என்ற மாதிரி ஆகி போயிடும். இன்னைக்கு உங்கள் ஆத்தா பண்ணுறது தப்புன்னு தோணலாம், ஆனால் நாளைக்கு இது பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஒழுங்கா போய் வாழ்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு குடி கிடின்னு தண்ணி அண்ணன் கெட்ட இதெல்லாம் இல்லாமல் முன்ன பின்ன தெரியாத ஊரில் போய் என்னதான் பண்ண போகிறேன் தெரியல. திக்கலாதவங்களுக்கு தெய்வம் தோணுன்னு சொல்லுவாங்க. என் புருஷன் தெய்வமா இருந்து என்னை வழி நடத்தணும். இந்த ஊர்ல இருந்தா கூட காடகரையில ஏதோ ஒரு வெள்ளாம பார்த்தாவது பொழப்ப நடத்திக்குவேன். அந்த ஊர்ல நான் என்ன பண்றது ஒன்றும் புரியல. சரி, கிடைச்ச வரைக்கும் இவன் மட்டும் எனக்கு போதுன்னு தான் இந்த முடிவெடுத்து நான் கூட்டிக்கிட்டு போறேன். நீ நல்லபடியா போ. இப்ப இருக்க உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். பையனுக்கு ஏதாவது ஒரு நல்லதுன்னா கூட போனடி, நாங்கள் எல்லாரும் வாரோம். உங்களுக்கெல்லாம் சொல்லாமையே இருப்பேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும். உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி தான் செய்வேன். எல்லாரும் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. செலவுக்கு காசெல்லாம் இருக்கா? இல்லை நான் வேணா 2000 தரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பாருங்க, வாரேன், போகிறேன். டே தம்பி,
அப்படியே கையை பிடிச்சி தூக்குறியா? வந்துடுறேன். உனக்கு வேணா நீயே வா. ஏங்க கொஞ்சம் தூக்கி விடுங்கங்க, போங்க. ஏம்மா என்கிட்ட கையை கொடுமா, நீ அப்படியே ஏறு. ஆ சரிங்கண்ணே. தம்பி வண்டி எடுக்கலான்ப்பா. உடம்பு பார்த்துக்கடி, உடம்பு பார்த்துக்கோ. கண்டிப்பா நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க. பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்த இதுதான் பெத்தவங்களுக்கு கதி. சின்ன வயசுலயே அடிச்சு உழைச்சு வளர்த்துருந்தா இப்படி ஊரை விட்டு காலி பண்ற நிலைமை வந்திருக்குமா? கஷ்டப்பட்டு அந்த சங்கரு வாயை கட்டி வயிற்ற கட்டி இந்த வீட்டை கட்டுன அப்படி. இப்ப பாரு, உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்ற கதையா யாருக்கும் இல்லாம இப்படி கிடக்கு. குடும்பத்துல ஒரு ஆணி வேறு சாஞ்சா இப்படித்தான். பாத்துக்க, நான் சரிஞ்சனாலும் உன் நிலைமை இப்படித்தான். உன் பையன்லாம் உன்னை பாப்பான்னு நினைக்காத. எந்த நேரத்துல எதை பேசுவீங்க? கம்பெனி இருங்க. ஏண்டா அப்ப வண்டி எடுத்துக்கிட்டே போறீங்களா நீங்க? ஆமாம்மா, அங்க வேற பஸ் இங்க கிடைக்குமா என்னன்னு தெரியல. இங்கிட்டு இருந்து பக்கம் தானே, திண்டுக்கல்ல இருந்தா கூட தூரம். இங்க என்ன திருச்செங்கோடு நான் தானே, ஈரோடு தாண்டி தானே, அதெல்லாம் டக்குன்னு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில போறது பார்த்து பத்திரம். வண்டியை ஸ்டாண்டில் கூட போட்டுட்டு போகலாம்லடா. இந்த ஒரு மூட்டை இங்க இருக்குது, போற வழியில ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம். பஸ்ஸில் போனால் ஒன்றும் வாங்க முடியாது, வைக்க முடியாது. அதான் சரி, நம்ம வண்டியில் போயிட்டோம்னா அப்படியே இது பண்ணி போய்க்கலாம்ல. சரிடாப்பா, பார்த்து பத்திரமா போகணும். ஹெல்மெட் இருக்குல்ல, மாட்டிக்க சரியா? போலீஸ் பிடிப்பாகடா. அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா, போட்டுக்கு போ. உன் தங்கச்சிக்கு மீன் சிண்டுனா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு போங்கடா. சரிம்மா. ஏப்பா மாசி கருவாடு வாங்கி வச்சதுனே எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க மாமா. சரி, பார்த்து பத்திரம். போயிட்டு உடனே ஃபோன் பண்ணுங்க, ஏன்னா நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாம பயந்துகிட்டு இருப்பேன். சரிங்கப்பா. டேய் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் எதுவும் வந்துச்சுன்னு வையே, சத்த நேரம் எங்கிட்டாவது வண்டியை ஓரமா நிறுத்தி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு ஒரு டீயை குடிச்சுட்டு அப்புறம் வண்டியை எடுத்துட்டு போங்க. அப்படியே போகாம ஓரத்திலே போங்க, நடு ரோட்ல போக கூடாது, வண்டியெல்லாம் வரும். அடடா ஏமா, நான் என்ன இதுக்கு முன்னாடி போனது வந்தது இல்லையா? எதுக்கு இத்தனை தடவை? அதெல்லாம் போயிட்டு நான் பத்திரமா வந்துருவேன், நீ கம்மன் இரு. ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ தடவை பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி இப்படி போ அப்படி வா, இப்படி போ அப்படி வான்னு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. பையன் வருவான், அவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்க. ஆமாண்டா, அவன் சாப்பிட்டுட்டு தான் மறு வேலை பார்க்குறான். விளையாட்டு 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 விளையாட்டுன்னு அதே தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானே தவிர சாப்பாடுன்றது நினைக்க மாட்டேங்கிறான் அந்த பையன். சரி மணி ஆயிடுச்சு, போயிட்டு நம்மளும் வரணும்ல. சரிம்மா, சரி பாருங்க அப்பா, பார்த்துருங்கப்பா. நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், போயிட்டு ஃபோன் பண்ணுறோம். சரியா? மடி மருமகளே, முந்தானியெல்லாம் நல்லா சொருவிக்க இடுப்புல, அப்படியே விட்டுட்டு போவாத, வண்டி வீட்டுல சிக்கிக்கும், அம்பிட்டு தொலைவில் போறது. சரிங்க அத்தை. சரி, அங்க ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி ராணி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அவ என்கிட்ட பேசுறாளா என்னன்னு தெரியல, பாருங்க பாருங்க. போற வழியில மழைகளாம் வந்துட்டு என்ன பண்றது? கொடை எதுவும் எடுத்து கொடுத்துருக்கலாமேங்க, கூப்பிடவா? நல்ல மேகமெல்லாம் வெளிச்சமா தான் இருக்கு, வானம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் போறவள பின்னாடி இருந்து கூப்பிடக்கூடாது, அவங்க நல்லபடியா போயிட்டு வரட்டும், பார்த்துக்கலாம். கூட பிறந்தவன் அண்ணனா பையனா இருக்கவும் நினைச்சோன்னே தங்கச்சியை பார்த்துட்டு வரேன். இதுவே பொம்பளை பிள்ளைகளா இருந்தா போக முடியுமா, வைக்க முடியுமா? மாப்பிள்ளை பார்க்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும் போகாது, நகை நட்டு போடணும். நகை நட்டு போடுறத பத்தி ஒன்னும் வாயே திறக்கல. எம்பிட்டு நகை எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. மாப்பிள்ளை வேற சொந்தமா தொழில் வேற பண்றாப்படி, நம்ம எதுவும் போட்டு கொடுத்துல கட்டி ஆகணும். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ ஒன்றும் புலம்பிக்கிட்டு இருக்காத. ஆமா, நீங்க பார்த்து கட்டுறது எங்களுக்கு தெரியாது. ஒரு லோன் கட்டுங்கன்னு சொல்லி நான் 2 நாள் ஊருக்கு போனாலே அந்த லோனை கட்டாம அதுக்கு பையனு போட்டு வாங்குற அளவுக்கு பண்ணி வச்சிருவீங்க. இதுல சொல்றதை கேளுங்க, ஏதாவது ஒரு யார்கிட்டயாவது கந்துக்கு காசு வாங்க, தலைவர் வீட்டுல கூட தருவாங்கங்க. அவர்கிட்ட கூட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கணும்னா எப்படியும் பிள்ளைக்கு ஒரு 2-3 பவுனாவது போட்டு கட்டி கொடுத்து போடலாம். ஒரு குண்டு மணி கூட இல்லாம இருக்கிறான் வீட்டுல. ஏடி சம்பாதிச்சு கொண்டு வரதெல்லாம் என்னடி பண்ணுன? அப்ப என்னது சம்பாதிச்சு கொண்டு வந்தா நான் என்ன பண்ணனா? ஆமா, ஊர் உலகத்துல எல்லாம் போய் பாரு, புருஷங்காரன் சம்பாதிச்சு கொண்டு வர்றதுல 100 ரூபா கொண்டு வந்தா 30 ரூபா செலவு பண்ணிட்டு 70 ரூபா மிச்சம் பண்ணிக்கிறாங்க. இதுவே ஒரு சிலர் 50 ரூபா செலவு பண்ணி 50 ரூபா மிச்சம் பிடிக்கிறாங்க. ஒரு சிலர் 70 ரூபா செலவு பண்ணி 30 ரூபா பிடிச்சி எல்லாம் சேமிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காங்க குடும்பத்து தலைவிங்க. நீ ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லாம பேசுறா பாரு. ஆமா ஆமா, நீ அப்படியே கஷ்டப்பட்டு மாஞ்சி ஓஞ்சி தான் போயிட்ட. 10 ரூபா புருஷன் காசுலயோ இல்ல நம்ம சம்பாதிக்கிற காசுலயோ 5-10 மிச்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு புள்ளைக்கு நகை போட்டு கட்டலாம், வைக்கலாம்.
ஒன்னும் சேர்த்து வைக்காம விட்டுவிட்டு இப்ப அதை பண்ணு இதை பண்ணுன்ற. ஆத்தாடி, அதானே பார்த்தேன். என்னடா அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பக்கம் வருவாங்களே, இங்க வரலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு. ஆ, நீங்க 10 ரூபா சம்பாதிச்சு கொடுத்து நான் மிச்சம் பண்ணாம இருந்தா நியாயம் சொல்லலாம். நீங்க சம்பாதிச்சு கள்ளுக்கடையில கொடுத்தீங்க. அந்த கள்ளுக்கடைக்காரன் பொண்டாட்டி பாருங்க, கழுத்துல காதுல மூக்குல வாயிலன்னு எல்லா பக்கமும் நகை அள்ளி கொளிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க எங்க? அவங்க கடையில கல்லு வாங்கி குடிக்கிற நீங்க எங்க? இப்படி காசெல்லாம் கொடுத்து அவங்கள பணக்காரங்களை ஆக்கிவிட்டு எங்களை இப்படி நடுத்தருல நிக்க வச்சுப்புட்டு இப்ப என்னமோ நாங்க வீட்டுல நகை நட்டு சேர்த்து வைக்கலையா? நல்லா இருக்குது. இப்படி ஒரு ஆம்பளை இருந்தா நல்லா சேர்த்து வைக்கலாம். சரி, நான் தான் சேர்த்து வைக்கிறேன். நான் ஊதாரி பொண்டாட்டி ஆகி போயிட்டேன். நீங்க நல்லா அவங்க தானே. ஏன் நீங்க சேமிச்சிருக்கிறது? யாரு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். சும்மா இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத. உங்களை சொன்னா மட்டும் உங்களுக்கு குத்தம். மாப்பிள்ளை பார்த்தாச்சு, இனி நகை நட்டு போடணும். மாப்பிள்ளைக்கு ஏதாவது போட்டாகணும். முடிவு பண்ணி பார்த்து செய்யுங்க. அதான் பிள்ளைய படிக்க வச்சிருக்கோம்ல, படிப்பு போதாதா? ஆமா ஆமா, நீங்க தானே படிக்க வச்சீங்க. எத்தனை நாள் பீஸ் கட்டுனீங்க? மொத்த பீஸும் நான் கட்டுனேன். வாயை கட்டி வயிற்ற கட்டி நான் கட்டுனேன். இப்ப அந்த ஒரே ஒரு பரீட்சை, அதை மட்டும் இன்னைக்கு எழுத விட்டுருந்தா இன்னைக்கு டிகிரி வாங்கியிருக்கலாம். ஆனா நம்ம பேச்ச கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணி இப்ப என்கிட்ட வந்து கேளுங்க. இது என்ன பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கான்? அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. அம்மா கிளம்பிட்டேன். இங்க பாரு, எங்க கிளம்பிட்டு இருக்க? நான் நேத்து நம்ம சொன்னேன் சென்னைக்கு வேலைக்கு போறேன்னு. இங்க பாரு, உனக்கு சொன்னா புரியுதா புரியலையா? மாசமா இருக்கா புள்ள, வீட்டுல இந்த நேரத்துல நீ இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பேச்சு கேட்காம நான் அங்க போகணும் இங்க போகணும்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்க நம்ம குடும்பத்து சூழ்நிலைக்கு நான் போய் தாம்மா ஆகணும். என்னடா குடும்ப சூழ்நிலைன்ற? அப்படி என்னடா நம்ம கஷ்டப்படுறோம்? நமக்கு என்ன அப்படி கஷ்டம் இருக்கு? 10 தலைமுறைக்கு உட்காந்து திங்கிற அளவுக்கு உங்க அப்பன் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு வெறும் 5 வருஷத்துல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குடா வேலைக்கு போய் கஷ்டப்படணும்? ஏம்மா இப்போ நான் போகணும்னா போகணும் தான். சும்மா நீங்க என்னை தடுக்காதீங்க சரியா? ஏண்டா, நானும் உங்க அப்பாவும் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணி 1 நாள் 2 நாள் கூட இவர் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்திருந்தது கிடையாது. ஆனா நீ இங்க இருந்து பொண்டாட்டி பிரிஞ்சு அம்புட்டு தூரத்துக்கு போகணுன்றியே, இது நல்லா வாடா இருக்கு. அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் காதல் கல்யாணம்? ஐயோ அம்மா நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனா ஒரு நாள் நான் செய்யறது சரின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு எப்பயுமே ஒரே நாக்கு ஒரே பேச்சு ஒரே சொல்லுதான். இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம்லாம் மாத்திக்கிற அளவுக்கு என் மனசுலையும் தெம்புல என் உடம்புலையும் தெம்புல. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். எனக்கு நீங்களும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும். நாளைக்கு என் குழந்தையும் இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவனும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நான் போகணுன்றேன். சரிப்பா, இப்ப நீ போகணுன்ற, அப்ப அவளை என்ன பண்றது? அதான் நீங்கெல்லாம் இருக்கீங்கல்லம்மா. நாங்க இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்லதுக்கு என்னடா பண்றது? நாங்க மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு அங்கேயே ஏதோ ஒரு வீடு பார்த்து கூட பிள்ளைய கூட்டிக்கிட்டு போகலாம். அதுவும் சரிதானுங்களா? யாரு உன்னை இந்த வீட்டுல பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வாயை முடிக்கிட்டு ஒரு மூளையில இரு. இங்க குடும்பத்துல உள்ளவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வராத. அப்புறம் மூக்கடிப்பட்டு தான் போகணும். இதுக்கு என்னடா பதில் சொல்ற? அம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்னை நினைச்சு பெருமைப்படுவீங்க. அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப இன்னும் 2 நாள் தான். அங்க போயிட்டு ஒரு வீடை பார்த்து உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போ. அம்மா நானே இங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் போறேன். நான் சம்பாதிக்க தான் போறேன். ஆனா சம்பாதிக்கிறது யாருக்கு? பொண்டாட்டி பெத்தவங்களுக்கு தானே. அப்படின்னு போது அங்கேயே ஒரு வீட்டை பார்த்து இவளை கூட்டிக்கிட்டு போ. மா சோ அவ மாசமா இருக்காமா. இந்த மாதிரி நேரத்துல டவுன்ல செட் ஆகாது. அவ இங்கேயே இருக்கட்டும். ஏண்டி, இதே தானடி நான் சொன்னேன். நான் சொன்னா அவன் என்கிட்ட முந்திக்கிட்டு வாரா, முந்திரி கொட்டை கிந்திரி கொட்டைன்னு. ஆனா இவன் மட்டும் பேசலாம். பார்த்துக்க. வாயை வச்சுட்டு கம்மனி இருமா. மா நான் போயிட்டு வரேன் சரிங்களா? உடம்பு பார்த்துக்கோங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்கப்பா. இந்த வீட்டில் நான் சொல்றத நீயும் கேட்கக்கூடாது, உங்க அப்பனும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. என்னமோ பண்ணுங்க. ஆனா அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் வச்சு வாடுற வழியை பாரு. டேய் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு வா. உமா போயிட்டு வரேன். சரிங்க. வீட்டில் வேலை வெட்டி எல்லாம் பார்க்கணும். நான் இல்லைன்னொன்னே இங்கே சண்டை கிட்டன்னு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். தம்பி நான் பார்த்துக்கிறேங்கப்பா.
அழுதுகிட்டே இருப்பா. நீ அழுகிறது இந்த மாதிரி நேரத்தில் குழந்தைக்கு நல்லதில்லை, பார்த்துக்கங்க. அப்பா போகலாங்கப்பா. சரி, மாப்பிள்ளை பாவம் போகிறதுக்கு மனசே இல்லை. சரி அப்படியே போகட்டும். போயிட்டு அங்கேயே ஒரு வீட்டை எதுவும் பார்த்துட்டாருன்னா நம்மளும் பிள்ளையோட போய் அங்கேயே ஐக்கியமாயிக்க வேண்டியதான். அங்கன்னா டவுன் ஏரியான் போது நினச்சதை வாங்கி சாப்பிடலாம், நினச்சபடி இருக்கலாம். இங்கேனா கூட இவகிட்ட பயந்துக்கிட்டு கிடக்கணும். அதுதான் சரியாக இருக்கும்.